வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டி. நம்ம ஸ்டே ஃபிட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஃபிட்டாக இருக்கிறதுல ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம காலேஜ் டேஸில் இருந்த ட்ரெஸ்ஸை கூட நம்ம அப்படியே யாருக்குமே கொடுக்காம ஒதுக்காம அதை நம்ம அப்படியே வச்சுட்டே இருப்போம். ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸு இப்போவும் நமக்கு கரெக்டாக இருக்கும், நம்ம ஃபிட்டாக இருந்தோம் அப்படின்னா. அதனால் இந்த ஃபிட்னஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ட்ரெஸ் நமக்கு கரெக்டாக தானே இருக்குது, இதையே நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் கொடுக்காம அதை போடவும் மாட்டோம். ஏன்னா அது பழசாக இருக்கும். பட் புதுசாக ட்ரெஸ் எடுப்போம், பழைய ட்ரெஸ்ஸை அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டே இருப்போம். அதனால் இது நம்ம சாப்பிட்டு நல்லா குண்டாயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பழைய ட்ரெஸ் பத்தாது. அப்போ நம்ம புதுசாக ட்ரெஸ் மாற்றுவோம், பழைய ட்ரெஸ்ஸை யாருக்காவது கொடுத்துருவோம். ஆனால் நான் சொல்ல வந்தது இது இல்லை. நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணாத பழைய ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுறோம்ல, அந்த ஷேர் பண்ணும்போது இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. நீங்கள் இன்றைக்கி அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் போடாத ட்ரெஸ் எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு உங்களோட ஷெல்ஃபில் நீங்கள் ஆசையாக போடுற சில துணிகளை மட்டுமே வச்சு பாருங்கள். உங்களோட வீடும் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அதை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது உங்கள் மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் ஏன் இது இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் என் பொண்ணு ஒரு 5 வயசு ஆகிற வரைக்கும் நான் புது ட்ரெஸ் வாங்கின சூழ்நிலை எனக்கு இல்லை. பழைய ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான், அதுவும் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் போட்டு கொடுத்த பழைய ட்ரெஸ் தான் நான் போட்டிருக்கேன். ஆனால் இப்போ யோசித்து பார்த்தா நம்ம இப்படி ஒரு சூழ்நிலையை கடந்து வந்திருக்கோம். அதுக்கு நம்மளை எத்தனையோ பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த சூழ்நிலையெல்லாம் கடந்து வந்த ஒரு ட்ராவல் இருக்கு இல்லையா, அந்த ட்ராவலை எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிவிங். மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறது, கஷ்டத்தில் மற்றவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறத நம்ம அனுபவிச்சிருப்போம்ல, அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் அந்த கொடுக்குற ஷேரிங் அந்த பழக்கத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.